இன்னைக்கு ஸ்டாலினே தென்காசிக்கு ட்ரெயின்ல போறாரு முதலமைச்சர்னா அவரே யோசிப்பார், என்னடா அது ட்ரெயினே மாறிடுச்சு, ட்ரெயின்ல லைவா டிவி வருது, என்ன அது அண்ணே அது வந்தே பாரத் ட்ரெயின் நம்ம ஊர்ல கட்டினதுனே மோடிஜி கட்டினது அப்படித்தானே இருக்கும். ஆனா எல்லா கோச்சும் இப்போ ஐசிஎஃப்ல கட்டுறோம். ஐசிஎஃப்ல போனா தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் ஐசிஎஃப்ல போனா அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, சார் இந்த சஸ்பென்ஷன்லாம் இதற்கு முன்னாடி இத்தாலியில மட்டும்தான் சார் இருந்துச்சு. மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்ல வந்தே பாரத் ட்ரெயின் எல்லா சஸ்பென்ஷன் இங்க தான் சார் சொல்றோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெயினுடைய ரிங் இட் கம்ஸ் ஃப்ரம் உக்ரைன். ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் அயன் உக்ரைன்ல இருந்து தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் மெட்டலர்ஜி தொழில்நுட்பத்தில் அதை நாம இங்க செஞ்சு மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு தெரியாது என்ன மாற்றங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அடிப்படையில் இருந்து ஒரு ட்ரெயின்ல இருந்து எப்படியெல்லாம் மாறும். என்னுடைய குடும்பத்தில் சில பேர் ட்ரெயின் ஏறி வந்த பொழுது இப்படி எல்லாம் ஆடிச்சாங்க.